வெல்கம் டு ஆல். ஜென்ரேட்டிவ் ஏஐ 2025ல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் எதிர்பார்க்கப்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜென்ரேட்டிவ் ஏஐங்கிறது ஒரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். நாம் இன்புட்டாக கொடுக்குற பிக்சர்ஸு, வீடியோஸு, மீடியாஸை கிரியேட் பண்ணி தருது. ஜென்ரேட்டிவ் ஏஐ கம்பெனிஸோட ஃபங்க்ஷன் அண்டு ப்ராசஸை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா பிஸ்னஸோட எய்மை சிம்பிளாக்குறதுக்கான அமேசிங்கான ஆற்றலை வெளியிடுது. இதை உணர்ந்து பிஸ்னஸஸ்லாம் தங்களோட டே டு டே ப்ராசஸில் ஜென்ரல் ஏஐயை எப்படி ஒருங்கிணைக்கலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸை ரிசர்ச் பண்ணி வருது. இந்த டெக்னாலஜியால் பிஸ்னஸஸ்லாம் ஜென்ரல் ஏஐயோட ட்ரூ பொட்டன்ஷியலை யூஸ் பண்ண வேண்டியது அவசியமாகிறது. பிஸ்னஸஸ்லாம் சில வருடங்களுக்கு முன்பு சாதிக்க முடியாத இந்த தொழில்நுட்பத்தால் சாதிக்க முடிகின்றது. இதை நோக்கி கம்பெனிஸ்லாம் பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது. ரீசெண்டாக என்டிடி டேட்டாவோட ரிப்போர்ட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க. 2025ல் டெக்னாலஜியோட திறனை கம்பெனிஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் படி கம்பெனிஸ் எல்லாம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்து சேஃபான ஜோனுக்கு சேஞ்ச் ஆக இருக்குது. இந்த ரிப்போர்ட் படி தேவைக்கேற்ப டொமைன் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி மோர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த அனலைஸை பேஸ் பண்ணி ரிப்போர்ட் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுதுன்னா 2025ல் ஜென்ஏஐ நிலப்பரப்பில் ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னு. தொழில்துறை முழுவதும் ஜென்ஏஐயின் மூலோபாய ஒருங்கிணைப்பு. டேட்டா ரிப்போர்ட் படி இந்தியாவில் உள்ள 84% C-suite நிர்வாகிகள் ஜென்ஏஐயின் ஆர்கனைஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ரீசனாக 2025ல் பெரிய சேஞ்சஸை எதிர்பார்க்குறாங்க. ஜென்ஏஐயோட டெக்னிக்ஸை பிஸ்னஸ் கோலோட சீரமைக்க கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வலியுறுத்துது. இந்தியா மற்றும் உலக தலைவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ண நன்கு தயாராகி வருவதால் ஜென்ஏஐ யூஸ் பண்ணுவதை எய்மாக வச்சுருக்காங்க. தகவல் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்துதல். ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இன்டெலிஜென்ட் கோட் ஜென்ரேஷன், சேட்பாட், ஸ்ட்ரீம்லைன் சப்போர்ட், அட்வான்ஸ்டு டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இந்த ஆட்டோமேட்டிக் டூல்ஸு மூலிமா இந்த சேஞ்சஸ்லாம் நடக்கும். ஏஜென்ட் ஏகுமெண்டட் சொல்யூஷன்ஸை அசெப்ட் பண்ணுறதுனால ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டது. இந்த கண்டுபிடிப்புகள்லாம் யூஸ்வலான ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டீம் மெம்பர்ஸை முயற்சிகளில் ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் ஆகுது. கம்பெனிகளில் டேர்ன் அரவுண்ட் டைமை ரெடியூஸ் பண்ணவும், அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணவும், ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணவும் வழிவகுக்குது. ஹைப்பர் ஆட்டோமேஷனோட க்ரோத் எப்படி இருக்குன்னா, பர்டிகுலராக ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ்லையும் இன்கம் ப்ராசஸ்லையும் ப்ரைஸ் லிஸ்ட் அண்ட் சேலரி கால்குலேஷன்ஸ் போன்ற கண்டினியூஸான ஒர்க்கை ஆட்டோமேட்டிங் பண்ணுறது மூலிமா பிஸ்னஸோட ப்ராசஸை ரீடெஃபினேஷன் செய்ய ரெடியாக இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட்டு, பர்சனல் அனாலிசிஸ், டெசிஷன் போன்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கவனம் செலுத்த இடமளிக்குது. ஹைப்பர் ஆட்டோமேஷனும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஆர்கனைஸும் கஸ்டமரோட லாயலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கம்பெனிஸோடைய காம்படிஷனுக்கு ஹெல்ப் ஆகுது. அளவில் மேம்பாடு. ஏஐ ஃப்ளூயன்ஸ்லாம் எம்ப்ளாயிஸ்க்கு எம்பவர் கொடுக்க பிஸ்னஸஸ்லாம் ரீகேப் பிளான்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால எம்ப்ளாயிஸோட மாற்றத்தை துரிதப்படுத்துது. டேட்டாவோட ரிப்போர்ட் படி வேர்ல்டு அளவில் 96%, இந்தியா லெவலில் 100% ஜென்ஏஐ ஆனது ஒர்க் ஃப்ளோஸை அலைன் பண்ணவும் எம்ப்ளாயிஸோட எக்ஸ்பீரியன்ஸை ரீடெஃபினிஷன் செய்யவும் முடியும் அப்படின்னு பிலீவ் பண்ணுறாங்க. இருப்பினும் எம்ப்ளாயிஸோட ஜென்ஏஐ நிபுணத்துவம் இல்லாததால் எம்ப்ளாயிஸ்லாம் டேலண்ட் ரிலேட்டடான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. தகவல் தொழில்நுட்பம் உள்கட்டமைப்பு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நவீனமயமாக்குறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது. எக்ஸ்பயரான ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி ஜென்ஏஐ லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரபுளாக இருக்குது. இந்த ட்ரபுள்லாம் ஓவர் கம் பண்ண கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. ஜென்ஏஐ தொழில்நுட்பம் லாங் டேர்ம் இம்பேக்டை ஏற்படுத்தும், சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும், சமூக முன்னேற்றத்திற்கு ரெஸ்பான்சிபிளான கண்டுபிடிப்புகளை ப்ரமோட் பண்ணும். 2025ல் என்ட்ரி ஆகக்குள்ள ஜென்ஏஐயோட உண்மையான பவரை யூஸ் பண்ணுறதுக்கு வேர்ல்டு லெவலில் இருக்கிற கம்பெனிஸும் அந்த லீடர்ஸும் நல்ல ஸ்ட்ராட்டஜியை வச்சுருக்காங்க. இந்தியாவோட ட்ரீம்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இது இம்பார்ட்டன்ஸை கொடுக்கும். அவினாஷ் ஜோஷிங்கிறது யாருன்னு தெரிஞ்சுப்போம். என்டிடி இந்தியா பிரைவேட் லிமிட்டடோட சிஇஓ தான் இவர். ஒரு கம்பெனியோட மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, சேலு, டிஸ்ட்ரிபியூஷனு, ப்ராஃபிட்டு, ப்ராசஸ்ஸு, இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இவர் தான் ரெஸ்பான்சிபிள். ஐடி மற்றும் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் கஸ்டமரை எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிற கேரக்டரில் 30 இயர்ஸ்க்கும் மேலான எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இவர். 18 இயர்ஸ்க்கும் மேலே ஐபிஎம்மில் ஒர்க் பண்ணிவிட்டு என்டிடியில் ஜாயின் பண்ணார். பிஎல் அட்மினில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணியிருக்காரு. 5G ஆப்பக் ஐபிஎம்மோட சர்வீஸில் சீனியர் பார்ட்னராகவும் வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் இருந்தார். எலக்ட்ரானிக்ஸில் யூஜியும் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் பிஜி டிப்ளமோவும் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு.
ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் டிசைன் திங்கிங் சர்டிஃபிகேட் கோர்ஸும் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.